என் வந்தியத்தேவன் ஒரு 1000 பேரை என் கையா சரி ஒரு 100 பேர். தமிழ் சினிமாவில் என்னதான் வந்து 200 கோடி 300 கோடி 350 கோடின்னு வந்து கலெக்ஷன் எடுத்தாலுமே சில ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சில ரெக்கார்டை பிரேக் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரோட லைஃப் டைம் ரெக்கார்டாக வச்சுருக்காரு. அதை வந்து இப்போ வெறும் 8 நாளில் ஒரு படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்பவ முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் வந்து பொன்னியின் செல்வன் பாகம் 1 வந்து பண்ணியிருக்கு. அது எந்த படத்தோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, எந்த நடிகரோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் பொன்னியின் செல்வன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன, நானே ஒருவன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன, இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காட்ஃபாதர், விக்ரம் வேதா, அதுக்கு அடுத்ததான் வந்து கோஸ்ட்டு, இந்த படங்களோட வசூல் எல்லாமே வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். பொன்னியின் செல்வன் படம் அப்படிங்கிறது ஒரு அசுரத்தனமான வெற்றி. அப்படிப்பட்ட அசுரத்தனமான வெற்றியை வந்து இவங்க எப்படி அடைஞ்சாங்க, அதுக்கு இந்த டீம் என்னெல்லாம் பண்ணாங்க, ஒரு படம் இந்த அளவுக்கு வெற்றி அடையணும்னா அந்த படத்துக்கு என்ன தேவை, இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெற்றிக்கு எல்லாரும் வந்து தேட்டரில் குமிஞ்சு போய் பார்க்கறதுக்கு, அதுவும் பல வருஷம் தேட்டருக்கே போகாத பெரியவங்க எல்லாருமே தேட்டரில் இந்த படத்தை போய் பார்த்து அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து மறுபடியும் மீண்டும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போய் இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது, அப்படி இந்த டீமு இந்த படத்தோட வெற்றிக்கு என்ன பண்ணாங்க. இந்த படத்தோட முதல் எதிர்பார்ப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் மணிரத்னம் அப்படின்னு சொன்னோன்னா, மணிரத்னம் வழக்கமாக வந்து ஒரு ட்ரெயின், ஒரு காதல், ஒரு ஹிந்து முஸ்லீம் லவ் பண்ணுறது, ஒரு தீவிரவாதியை காட்டுறது, இப்படி தானே காட்டுவார். இவர் எப்படி ஹிஸ்டாரிக்கல் மூவியை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதே முதல் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி இதில் வந்து இந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, இதை எப்படி இவங்க வந்து கையாள போகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதையும் தாண்டி இவங்க ட்ரெய்லருக்குன்னு ஒன்று கட் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு அடுத்ததாக இவங்க பண்ண ப்ரொமோஷன். ஸோ இந்த ப்ரொமோஷன் தாங்க எல்லாத்துக்குமே கை கொடுக்கும். இப்போ நீங்கள் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விக்ரம் படம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அவரோட அந்த ப்ரொமோஷன் தான். ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு சின்ன யூடியூப் சேனல்லையும் போய் உட்காந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணார் கமல் சார். அதே மாதிரி தான் இந்த டீமுமே பண்ணாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் போய் எல்லா இடத்துலையும் போய் ப்ரெஸ் மீட் உட்கார்றது, நிறைய யூடியூப் சேனலில் மணிரத்னம் பேட்டி கொடுக்கறது, அப்படி இப்படின்னு ப்ரொமோஷனுக்காக மெனக்கெட்டாங்க. உண்மையிலே வந்து எல்லா நடிகருமே ப்ரொமோஷனுக்காக இறங்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, விக்ரம் சார் இந்த படத்துக்காக மட்டும் ப்ரொமோஷனுக்கு வரல, கோப்ராவுக்கு கூட வந்தார். கோப்ராவுமே வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் தான். எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் போய் உட்காந்து அவர் ப்ரொமோட் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக 25 கோடி வந்தது. அந்த படம் ஒரு வேளை நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்திருக்கும். இன்றைக்கி ஃப்ளாப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அந்த படம் வந்து கதையை கோட்டை விட்டது, திரைக்கதையை கோட்டை விட்டது. மீசை, அதாவது தாடி இல்லாத இடத்துல ப்ரௌன் அடிச்சுட்டு ஆடியன்ஸை நம்ப வச்சிடலான்னு நினச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை முட்டாள்தனமாக நினச்சி படம் எடுத்தது. ஸோ இந்த படத்தோட பொன்னியின் செல்வன் படத்தோட வெற்றி அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து ஆடியன்ஸை நான் முட்டாள் ஆக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எங்கே வேணால் நம்பி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமான வெற்றி அப்படிங்கிறது இவங்க பண்ண ப்ரொமோஷன். ரெண்டாவது, இவங்க கதையை எடுத்துக்கிட்டதை எப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து இவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட இது. ஸோ இவங்க படத்துக்காக எங்கேயோ ஹீரோயிசம் காட்டணுங்கிறதுக்காக திடீர்னு வந்துட்டு ஒரு கப்பலை ஒரு கையில் தூக்குறது அதெல்லாம் பண்ணல. அந்த ஹீரோயிசம்லாம் பண்ணல. படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணது தான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன். மேபி அதர் ஸ்டேட்ஸில் இன்னும் ஏதாவது சூப்பர் ஹீரோ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தாலுமே அது இந்த படத்துக்கு அவசியம் இல்லை. இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த திரைக்கதையை வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் மணிரத்னம். ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். ஸோ இதே மாதிரியே வந்து ப்ரொமோஷனுக்கு எல்லா ஹீரோவுமே உட்காரணும் அப்படிங்கிறத இனிமே எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இல்லை படம் நடித்து நான் வீட்டில் போய் படுத்துப்பேன் அப்படின்னா அப்புறம் அவங்க இஷ்டம். சரி, இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட், நானே ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட், இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பொன்னியின் செல்வன் படத்தோட 8வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 9 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா
90 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வந்து 70 லட்சம். ஸோ ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 1.6 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆல் இந்தியா 12.45 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியா மட்டும். ஓவர்சீஸில் வந்து 4.8 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 17.25 crore. ஸோ வந்து 17 கோடி வந்து இந்த 8வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த சனிக்கிழமை இன்னைக்கும் நாளைக்கும் பயங்கரமான கலெக்ஷன் எடுக்க போகுது. யூஎஸ்ஏலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ இன்னைக்கு இந்த 2 நாள் வரப்போகிற கலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இன்றைக்கே உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்ததான் வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 148 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 கோடி தாண்டிடுச்சு அப்படின்னா பாகுபலி படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ தெலுங்குல பார்த்தீங்க அப்படின்னா 16.6 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 19.4 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 22 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23.25 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஹிந்தியில் வந்து 30 கோடி 35 கோடி வரையுமே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் இந்தியாவில் வந்து 231.45 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 230 கோடி கடந்து போயிடுச்சு. ஓவர்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 130 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 363.85 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது இன்னும் இந்த சாட்டர்டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அடுத்த வீக்கெண்டு கூட இந்த படம் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணும், வேறு எந்த படமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 21ஆம் தேதி வரப்போகிற சர்தாரும் பிரின்ஸும் தான் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு நடுவில் பெரிய படங்கள் எதுவுமே வரல. அதனால் இந்த படம் தான் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக ஒரு 600 கோடி 650 கோடியை இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும். ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுக்கும். அதே மாதிரியே பார்ட் 2 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு மிகப்பெரிய நடிகரோட முறியடிக்கவே முடியாத ஒரு சாதனை, அந்த சாதனையை வெறும் 8 நாளில் பொன்னியின் செல்வன் வந்து முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன்ல. அது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.20 படத்தோட கலெக்ஷன் தான் யூஎஸ்ஏல வந்து 5.5 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு யூஎஸ் டாலரை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முதலும் கடைசியுமான 5 மில்லியன் ப்ளஸ் கலெக்ட் பண்ண $5 மில்லியன் ப்ளஸ் கலெக்ட் பண்ண முதல் தமிழ் படம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இப்போ 2வது படமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பொன்னியின் செல்வன். ஸோ டே 8ஓட கலெக்ஷன் யூஎஸ்ஏ வந்து $224K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா $5,10,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2.0ஓட லைஃப் டைம் அந்த யூஎஸ்ஏ கிராஸ் கலெக்ஷனை வந்து இது பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நானே வருவேன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.75 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 கோடி 5 கோடி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வைங்களேன். ஸோ நானே ஒரு டோட்டல் வந்து 27.4 crore வந்து தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 36.6 கோடி. ஸோ இந்த படம் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, ஆல்ரெடி ஓடிடிலே மிகப்பெரிய பிஸ்னஸில் லாபம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட் படம் வந்து நாகார்ஜுன அவர்கள் நடித்த படம். ஸோ தமிழில் கூட ரச்சன் அப்படின்னு வந்துருந்துச்சு. அந்த படம் வந்து 3 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. 3வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1.2 crore வந்து 3வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.4 crore தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு பயங்கர ஃப்ளாப் ஆகிடுச்சு. 2வது வந்து விக்ரம் வேதா, ரித்திக் ரோஷன் அவர்கள் நடித்த இந்த படத்தோட 8வது நாள் கலெக்ஷன் வந்து இந்தியா அளவில் 2.2 கோடி வந்து 8வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 2.50 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக மொத்தமாக 8 நாள் டோட்டல் கலெக்ஷன் இந்தியா அளவில் 63.7 கோடி கலெக்ஷன். வேர்ல்டு வைடு வந்து 104.5 crore கலெக்ஷன். ஸோ 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு விக்ரம் வேதா. அதுக்கு அடுத்ததாக கன்னடாவில் வந்து கந்தாரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் வந்து நேற்று மட்டுமே வந்து 4.9 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஓவர்சீஸ்லையும் மற்ற ஸ்டேட்லேயும் இந்த படம் வந்து பெருசாக வந்து கலெக்ட் பண்ணல. ஸோ டோட்டலாக வந்து வேர்ல்டு வைடு 5.2 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டோட்டலாக இது வரையும் 47 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே கர்நாடகாவில் கன்னட மூவிக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி வந்து கர்நாடகா பிஸ்னஸ், கன்னட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 51.4 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக காட்ஃபாதர், சிரஞ்சீவி அவர்கள் நடித்த, சல்மான் கான் அவர்கள் நடித்த இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 3
தெலுங்குல வந்து 8.9 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 12.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ காட்ஃபாதரோட டோட்டல் கலெக்ஷன் வந்து தெலுங்குல மட்டும் 43.7 கோடி வந்து கலெக்ஷன், வேர்ல்டு வைட வந்து 64.5 கோடி வந்து கலெக்ஷன். ஸோ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ண போகுது. இந்த யூஎஸ்ஏல வந்து 5.5 மில்லியன் அப்படிங்கிறத சீக்கிரமாக கிராஸ் பண்ண போகுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றும் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லல, இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு தமிழ் சினிமாவுமே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கு. உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொன்னியின் செல்வன் படம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.